வேலூர் தொகுதி தேர்தல் ரத்து செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த மாதம் 27ஆம் தேதி வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள திமுக பொருளாளர் துரைமுருகன் இல்லம், அவரது மகன் கதிர் ஆனந்த் நடத்தும் கல்லூரி, பள்ளிக்கூடத்தில் வருமான வரி அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர். இதில் கணக்கில் வராத வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்வதற்காக வைக்கப்பட்டிருந்த சுமார் 12 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக கதிர் ஆனந்த் மற்றும் துரைமுருகனுக்கு நெருக்கமானவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட அதிர்ந்து போனார் துரைமுருகன். இருப்பினும் இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் பயப்பட போவதில்லை என கூறிக்கொண்டு மறுபுறம் மக்கள் முன் நீலி கண்ணீர் வடித்தார். ஆனால் எங்கள் மீது எந்த விதமான நேரடி குற்றச்சாட்டை சாட்டாமல், எங்களை எந்த விளக்கத்துக்கும் கேட்காமல் அவர்களாகவே ஒரு முடிவெடுத்து செய்திருப்பது இது திட்டமிட்ட ஒரு சதி, அவ்வளவுதான். ஆணையத்துக்கு எங்கள் மீதுதான் நடவடிக்கை எடுப்பதற்கு அவர்களுக்கு மோடி அரசு உத்தரவிட்டிருக்கிறது தவிர அந்த தேர்தலில் எல்லாம் நடவடிக்கை எடுப்பதற்கு உத்தரவிடவில்லை என்று கருதுகிறேன். சார், இப்போ நிறுத்தத்துக்கான உங்க கருத்து என்ன சார் சொல்றீங்க? அதான் சொன்ன ஜனநாயக படை இஸ் a murder of democracy சொல்லியாச்சு. இந்த நாடகங்கள் ஒருபுறம் அரங்கேறி கொண்டு இருக்க கதிர் ஆனந்தை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தின. திரு துரைமுருகன் அவர்கள் பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளாக அரசியலில் இருக்காரு, சீனியர் பொலிட்டீஷியன், வயதில் மூத்தவர். இன்னைக்கு அவர் மற்றவங்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்க வேண்டியவர். தன்னுடைய பையன் எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கோட இன்னைக்கு மக்களுக்கு ஓட்டு கொடுக்கணும், ஓட்டுக்கு காசு கொடுக்கணும் அப்படின்றதுபடி கட்டுக்கட்டான பணங்களை பல பாகமாக பிரித்து கட்டுக்கட்டாக இன்றைக்கி பதுக்கி வச்சது பாதாளத்திலேருந்து தோண்ட எடுக்கிற மாதிரி வந்து கொண்டே இருக்குது. இது உண்மையிலேயே ஜனநாயகத்துக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக தான் நாங்கள் இதை நினைக்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி சார்பாக, தேமுதிக சார்பாக நாங்கள் சொல்கிறது என்னென்னா, தேர்தலை ரத்து செய்வது நியாயமாக இருக்காது. உறுதியாக இதில் சம்பந்தப்பட்ட வேட்பாளர் யாரோ அவரை தகுதி நீக்கம் செய்வது தான் ஒரு சிறந்த தீர்ப்பாக இருக்கும். அதை தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டும் என்று மிக தாழ்மையோடு எங்களுடைய வேண்டுதலை இந்த நேரத்தில் நான் வைக்கிறேன். இது மக்களிடம் மட்டுமல்ல, அரசியல் கட்சியினரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது. பணப்பட்டுவாடா செய்ய தயாராக இருந்த வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்வதற்கு பதிலாக ஒட்டுமொத்தமாக தேர்தலை ரத்து செய்வது நியாயமாக இருக்காது என அந்த தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் குமுறினர். மொத்தத்திலே நாங்கள் நெருப்பிலே நடந்து கொண்டது போல இந்த தேர்தலை சந்தித்திருக்கிறோம். ஒரு ஜனநாயக படுகொலை திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கிறது. அதனால் இந்த மன உளைச்சல், அதனால் அனைத்து வேட்பாளரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே எளிதாக வெற்றி பெறக்கூடிய இந்த தேர்தல் மீண்டும் இடைத்தேர்தலாக மாறிவிடுமோ என்ற அச்ச உணர்விலே நேற்று நான் சென்ற வாரம் கூட மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ற முறையிலேயும், இந்த வேலூர் நாடாளுமன்றத்தினுடைய தேர்தல் அலுவலர் என்ற முறையிலேயும் அவரிடம் என்னுடைய பெயரிலே நாங்கள் ஒரு மனு கொடுத்திருக்கிறோம். தேர்தலை எந்த காரணத்தை மட்டும் நிறுத்த வேண்டாம், நீங்கள் தேர்தல் நடத்த வேண்டும். ஜனநாயகத்திலே இந்திய பாராளுமன்றத்திலே வேலூர் எம்பி சென்றாக வேண்டும். யார் தவறு செய்து இருக்கிறாரோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுங்கள். அவர் பணம் கிடைத்திருக்கிறது, ஆதாரம் இருக்கிறது, அவரை தகுதி நீக்கம் செய்யுங்கள், அல்லது நீங்கள் தேர்தலுக்கு பிறகு நீங்கள் செய்யுங்கள் என்று நாங்கள் மனு. இதற்கிடையில் வேலூர் தொகுதியில் தேர்தல் ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து அத்தொகுதி அதிமுக கூட்டணி வேட்பாளர் ஏசி சண்முகம், சுயேட்சை வேட்பாளர் சுகுமாரன் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். ஒரு கட்சியோ அல்லது வேட்பாளரோ தவறு செய்தால் தவறு செய்த வேட்பாளர் மற்றும் அவர் சார்ந்த கட்சி மீதுதான் நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஒட்டுமொத்தமாக தேர்தலை ரத்து செய்யக்கூடாது என வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ஏசி சண்முகம் தரப்பு வழக்கறிஞர் வலியுறுத்தினார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் தேர்தல் ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை தள்ளுபடி செய்தனர்.